Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. கண்மணி, என்னம்மா பண்ற? அப்பா, இது டீச்சர் ட்ரைனிங்ல கத்துக்கிட்ட பாடம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் மனசுக்குள்ளேயே இருந்தா அது குழப்பத்துக்கு மேல குழப்பம்தான் ஆகும். ஆனா அதுக்கு ஒரு வடிவமோ உருவமோ கொடுத்து சம்பவங்களை வகைப்படுத்தினா மனசு தெளிவா இருக்கும். நாம மறந்து போன விஷயங்கள், நம்ம ஆள் மனசுல குடியிருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வரும். அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். பிரமாதமா. இத வச்சு பூமியை கொலை பண்ண உண்மையான கொலைகாரனை நீ கண்டுபிடிக்க போற, அப்படிதானே? கரெக்ட்பா. இப்போதைக்கு நம்ம முதல் சந்தேகத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா, நீ விபூதி கொடுத்தத யார் முதல்ல வீடியோ எடுத்தா? அதானே உன் முதல் சந்தேகம். பாத்தீங்களா, இது புது டவுட். எனக்கு இது தோணல, ஆனா உங்களுக்கு தோணி இருக்கு. இது ஒரு வேலிட் பாயிண்ட். அம்மா, உன் சந்தேகம் என்ன? பூமிக்கு நீ கொடுத்த விபூதியில விஷம் இருந்ததா இல்லையா, அதானே? ஆமா, இது இன்னொரு பாயிண்ட். ஆனா என் சந்தேகம் இந்த ஆள் மேலதான். சாமியார் பூமி ஆக்சிடென்ட் ஆகி ஆத்துல அடிச்சுக்கிட்டு வந்தா. அவளை வைத்தியசாலையில சேர்த்து சிகிச்சை பண்ணாங்க. அவ குணமாகிற மாதிரி தான் இருந்துச்சு. அது வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சுப்பா. பூமிக்காக வேண்டிக்கிறதுக்கு கோயிலுக்கு போனேன். அங்க இதோ இந்த சாமியார் விபூதி கொடுத்து பூமிக்கு பூசி விட குணமாகும்னு சொன்னாரு. யார் அந்த சாமியாரு? அப்போ அந்த வைத்தியர் தான் கொலையாளியா? அவராவும் இருக்கலாம், இல்ல அவருக்கு பின்னாடி அவரை வேற யாராவது யூஸ் பண்ணியும் இருக்கலாம். அதை எப்படிமா கண்டுபிடிப்ப? அதுக்கு நான் அந்த வைத்தியசாலைக்கு தான் போகணும்பா. அம்மா, அது உன் உயிர்க்கே ஆபத்தா வந்துருமா? அதெல்லாம் பார்த்தா பூமியை கொண்டு என் மேல பழிய போட்டது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுப்பா. துணிஞ்சு இறங்குனாதான் நான் தூய்மையானவ அப்படின்னு கிருஷ்ணாவுக்கு நிரூபிக்க முடியும். சரி, கிளம்புமா. வா, இப்பவே போலாம். அப்பா, நீங்க வர வேண்டாம். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ரெகுலர் செக்அப் இருக்கு. நான் தனியாவே போயிட்டு வரேன். அம்மா, இல்லம்மா. அப்பா, இதுக்கு மேல ஆகிறதுக்கு என்னப்பா இருக்கு? என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். தேவைப்பட்ட உங்க ஹெல்ப்பை நான் கேட்பேன். நான் இது வந்துடுறேன். நீங்க கொடுத்த விபூதி
விபூதியா பூமி 3 தடவை மட்டும்தான் கொடுக்க சொல்லி ஐயா சொன்னாங்க. இதோட போதும், எல்லாம் சரியாயிடும். ஏதாச்சும்னா என்ன கூப்பிடு. இப்ப வந்துடுற ஒரே ஒரு செகண்ட் இரு. கண்மணி பூமி பூமி என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சிருச்சு. பூமி சொல்லாத பூமி. அந்த வார்த்தை கேட்டா நான் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவோம் பூமி. பூமி ஒண்ணு இல்ல பூமி. பூமி இங்கதான் இருக்க பூமி. பூமி அட சொல்லு பூமி. பூமி ஒண்ணு ஆகாது பூமி. அம்மா பூமி பூமி ஒண்ணு ஆகாது பூமி. ஏறி மாறு பூமி. பூமி என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. சொல்லு பூமி. பூமி 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 விட்டு விடு. பூமி 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 பாரு பூமி. பூமி பூமி நான் தான் உன்னை கொலை பண்ணிட்டேன்னு என் கிருஷ்ணாவே மனசாட்சி இல்லாம குற்றம் சொல்றாரு. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. நான் உங்க 2 பேர்கிட்ட இருந்து மறைச்சது என் காதல மட்டும்தான். அதுவும் என்னால உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி சந்தோஷம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனாலதான் நான் இப்ப பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அம்மா நீங்க நான் கண்மணி, இறந்து போன பூமியோட ஃப்ரெண்டு. அவங்க புருஷனோட. ஓ நீ அம்மா, உன்னதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. அன்னைக்கு நீ பண்ண காரியம் ரொம்ப பெருசுமா. அப்புறம் ஒரு நிமிஷம் வெளியே வாமா. பூமி இங்க இருந்த வரைக்கும் அவளை நிதானமா நல்லா பாத்துக்கிட்ட. இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா. அது உங்களுக்கு தான் புரியுது. பூமிக்கு விபூதியில விஷத்தை கலந்து கொடுத்தது நான் தானே. இப்ப என் மேல தீரா பழி வந்திருக்கு. அப்படியா? ஆமாங்க ஐயா. ஆனா சத்தியமா நான் அதை பண்ணல. இந்த கோயில்ல இருக்கிற ஒரு சாமியார் தான் அந்த விபூதியை என்கிட்ட கொடுத்து பூமிக்கு பூசி விட சொன்னாரு. சாமியாரா? ஆமாங்க ஐயா. நான் அவரை பார்க்கணும். அவர் எங்க இருப்பாருன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. அம்மா இங்க அடிக்கடி நிறைய சாமியாருங்க வருவாங்க. இது மடம் தானே, வருவாங்க தங்குவாங்க போயிடுவாங்க. நீ யார சொல்றன்னு எனக்கு தெரியல. பேரு ஏதாவது? பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. அவர் கொடுத்த அந்த விபூதினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. அதனால பூமிக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. கவலைப்படாதம்மா. இது அந்த தெய்வத்தோட சந்நிதியில நடந்திருக்குமா. குற்றவாளி யாருன்னு தெய்வத்துக்கு தெரியும். கூடிய சீக்கிரத்துல உண்மை வெளியே வரும். அப்புறம் இப்ப கூட யாரோ ஒரு சாமியார் கோவில்ல இருக்காரு. அது நீ தேர்ற சாமியாரான்னு போய் பாரு. எங்கங்க ஐயா? நீ போய் பாருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.